அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக படம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்லேயோ வேறு ஏதாவது அறிவிப்பு நிகழ்ச்சிகள்லையோ அந்த படத்தை பற்றி பேசுவோம். அப்புறம் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கூட இருக்கவங்களோட மட்டும்தான் பேசுவோம். நான் படம் பார்த்துட்டேன், அதனால் நான் வந்து இது முன்னாடியே உங்கள் கூட பேசுகிறேன். அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படம். நான் கொஞ்சம் எமோஷ்னலான பர்சன் தான். இருந்தாலும் படம் பார்க்கும்போது அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். ரொம்ப சுதந்திரமான சூழ்நிலையில் கண்ட்ரோல் விட்டுருவேன். இந்த படம் பார்க்கையில் அப்படி ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில் பல இடங்களில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப உருக்கமாக ஆயிடுச்சு. மனசும் அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக அதை உருவாக்குனது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு பிரசாந்த்கிட்ட இருக்கிற ஒரு முதல் படத்துக்கு பிறகு பிரசாந்த் வந்து ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்கிறோங்கிறது ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காருன்னு தோணுது. இந்த படத்தில் கேமராமேன் தினேஷ் வந்து பிரசாந்தோட ஒரு கண்ணு மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா எந்த இடத்துல எந்த ஷாட்டு வரணுமோ பர்ஃபெக்டாக அந்த ஷாட்டை அங்கே கொடுத்துருக்காரு. அப்படியே பார்க்கும்போது ரொம்ப திருத்தமாக அழகாக எழுதுனா எப்படி இருக்கும், படிக்கும்போது நமக்கு என்ன கண்டென்ட்டுங்கிறத தாண்டி அந்த அழகான எழுத்தை பார்க்கலே நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இருந்துச்சு. இந்த கேமரா ஒர்க் வந்து அது பார்க்கையிலே இது ஒரு அற்புதமான படங்கிற ஃபீலை கொடுத்துருச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மியூசிக் டைரக்டரு. அவருடைய மியூசிக் நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஏதாவது இமேஜுக்கு ஃபோட்டோவுக்கு மியூசிக் வச்சா கூட அவரோட மியூசிக் எடுத்து வைப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் ஒரு மாதிரி. இந்த படத்தில் சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். அதில் சூரியன் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப விடுதலையும் சரி கருடன்லேயும் சரி ரொம்ப ஆக்ஷனாக இருக்கும். அது எல்லாமே பெரிய பெரிய கூட எல்லாருமே பெரிய பெரிய இருப்பாங்க. டைரக்டராகவும் சரி விடுதலையில் கருடன்லேயும் கூட நிறையா ஆர்டிஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக நடித்த விதம் பார்க்கல எனக்கு பயங்கர ஒரு புது ஒரு மனிதராக தெரிஞ்சார். நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், ஆனால் பழைய சூரியன் தான் இனி வரமாட்டார், அவர் இல்லை. இது வந்து ஒரு மாதிரி கூடு விட்டு கூடு பாய்ச்ச மாதிரி ஒரு புது சூரியன்லாம் இருக்கீங்களே, இது எப்படிங்க இவ்வளோ நாள் இந்த சூரியனை எங்கே இருந்தார், எனக்கு உண்மையிலேயே சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் வந்து இந்த சீமராஜா படத்துக்காக வந்து உடம்பை வந்து நான் மாற்றினேன். அந்த உடம்பை மாற்றும் போது எனக்கு என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ட்டு தான் என்னால் இதை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் சொன்னார். அது வந்து எல்லா இளைஞர்களுக்குமே ரொம்ப மனசில் எடுத்துக்க வேண்டியதுனா, உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாலே நம்ம எண்ணங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மாறுதுங்கிறத வந்து அவர் லைஃப்லேருந்து எடுத்துக்க வேண்டிய பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறேன். இந்த படத்தோட மற்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான். நிறைய குடும்பங்கள் இந்த படத்தை பார்த்து நிச்சயமாக வந்து நெகிழ்ச்சியாக மனசு விட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்ததுலேருந்து என் கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சிலாகிச்சு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நிறையா விஷயங்களை. பிரசாந்த் எப்படி இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சூரியனா அவருடைய கதையை வந்து இந்த கதையை சூரியனை கொடுத்துருக்காரு. பல மொமெண்ட்டுகளில் வந்து இந்த கதையினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதை எழுதி ரொம்ப பொருத்தமாக அதை வந்து திரைக்கதைக்குள்ள அதை கொண்டு வந்து வசனங்களால் அதை கரெக்டாக வசனங்களுமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான வசனங்கள். அக்கா கேரக்டரில் நடிச்சிருக்க அவங்களும் சரி, அவங்க ஹீரோயின் அவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அழகான கதாபாத்திரம் உங்களுக்கு திருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ராஜ்கிரண் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக மறக்கவே முடியாதில்லை. ஒரு மிகப்பெரிய நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு உதாரணமான சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படி இந்த படத்தில் ஒரு உதாரணமான ஒரு தம்பதியாக அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கையில் ஏற்பட்ட உணர்வு உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கையில் ஏற்படும். ஒரு நிச்சயமான வெற்றி படத்தினுடைய நிகழ்வில் கலந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு குட் ஈவினிங். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். இங்கே எல்லாருமே சூரியன்லேருந்து எல்லாருமே இங்கே ஒரு பெரிய ஃபேமிலி. அண்ட் இந்த படத்தோட சின்ன சின்ன கிளிம்சஸ் மட்டும் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு ஹிட்டுன்றதுல ஒரு எந்த விதமான டவுட்டும் இல்லை. அண்ட் I wish the entire team, especially Prashant, because அவர் ரொம்ப ஸ்வீட். அவர் நிச்சயமாக இந்த படம் பெருசாக பண்ணும். அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார் அவருக்கும் பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபைனலாக சூரியனை
சூரிய அண்ணனோட இந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு பர்சனலாக. அண்ட் நாங்கள் இந்த கொட்டுக்காளிக்காக நிறைய ட்ராவல் பண்ணோம். அப்போ அவர்கிட்ட அவ்வளோ கதை இருக்குது. அவர் ஐ திங்க் அவர் கிஃப்டடுன்னு நினைக்கிறேன். அவர் செம்மையாக பிடிக்கிறாரு, இது ஒர்க் ஆகும் இப்படி இப்படின்னு அழகாக செம்மையாக சொல்லுவார். நீங்கள் ஒரு வாட்டி அவரோட பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் ஆல்மோஸ்ட் ஒரு டைரக்டர் ஆங்கிள்லேருந்து எல்லாமே சூப்பராக சொல்லுவார். ஸோ ஆனால் நிச்சயமாக இந்த படம் நம்ம பேசுன மாதிரி தான், டெஃபினட்டாக இது கருடனோட பெரிய நம்பர் பண்ணும், பெருசாக பண்ணும். அண்ட் அதோட ஐ மீன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சார்பாகவும் சொல்கிறேன், வி ஆர் விஷிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் தான். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். சந்தோஷ், தமிழ் சினிமாவோட டான், திங் மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட வந்து. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவா படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷ் தான். அதேமாதிரி மாமன் வந்து தலைவா வந்துருங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்து பாசிட்டிவாக இருக்கும். அதனால் அவர் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில். ஏன்னா சூரியனை ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அஸ்டினேட்டராக அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்கார், இவ்வளோ வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து அப்போ வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில். அவர் காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா பக்கத்தில். அப்போ அவர் வந்து நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும்போது அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவரோட உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் வேறு மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருப்போம். அது எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நாம் யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோவாக ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பெரிய எருமாள் கதையை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம். அவங்களுக்கான மார்க்கெட் இருக்காது, அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோ அப்படின்னாலே இந்த கதை வந்து டம்மி ஆகிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஹீரோவானால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை அத்தனையும் சாத்தியமாக்கிருக்கீங்க இப்போ. ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது இப்போ நினைக்கும்போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆனால் அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து சூப்பர்ண்ணே, நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எப்படினாலும் சூரியன் இருக்காரா, யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம். அப்படி ஒரு கதை இருக்குது. எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து மனசுக்குள்ளே. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுகிட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை ரெண்டுத்துக்குள்ளே இருக்குது. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன், எனக்கு அவர் வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த படத்தோட வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டரு, விமல் ஒரு பிளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாகவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லோரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்ன சொன்னார், விடுதலை விலங்கு சீரீஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சீரீஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் நான் வந்து டெய்லி நைட் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கிட்ட இருக்க சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம இது இவ்வளோ தான் இருக்கும், இதானே இருக்கும்னு நினச்சிட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசித்து இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு
இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்கிட்ட வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராம்குமார் சொன்னார், ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப் சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொன்ராம் சார் பேர் போட்டுக்கலாம், அவர் பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டைரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்கும் சிக்காமல் சூரியனை கூப்பிட்றாரு, ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதை நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம பக்கத்தில் இருக்க நினைப்போம்ல, அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ஃபஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது, லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இப்போது சினிமாவை நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்கும்ல, அது அந்த ப்ராசஸை நினச்சிக்கிறேன். அந்த ப்ராசஸில் நீங்கள் நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடையணுங்கிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிட்டே இருந்தார் என்கிட்ட இவர் சூரியன். ஒரு வார்த்தை சொன்னார், அதை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார். சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் வந்து ஐயோ எப்பா பெத்தாரே அது அந்த பொண்ணு இருக்க இந்த பிசாசுங்க, அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் கடைசியாக எவ்வளோ நாள் எடுக்காங்களோ அவ்வளோ நாள் அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்டு ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷனலையும் உங்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தார். நிச்சயமாக அந்த படத்துக்கான அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை. ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிற அவர் கதை இது. இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத வாழ் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்சிற மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கோவாக தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவாக தெரியுவாங்க. அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்புறம் போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படிம்பேன், அது எங்கள் அக்கா அப்படிம்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படிம்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் முன்னாடி. அது நீங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, அது எங்கள் அண்ணன், அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன், புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ளே வழியை ஏற்படுத்திய நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது நீ வெளிக்காட்டிட மாட்டியா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை, அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட நம்ம தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ்ட்டை ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பற்றாதாலும் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் தான் அந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்கார். சார் ரொம்ப என்ன சொல்கிறது, அம்மா அது சொல்ல முடியாது சார். நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட உங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம கலைஞர் 100 நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்போ நீங்கள் என்கிட்ட பேசினது, வடிவேல் சார் நீங்கள் நானும் 3 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட, கிராமத்து மனிதர்களோட அத்தனை வேர்லேருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்கள் கடத்தின விதம் இருக்குல்ல, இது இன்றைக்கி எல்லாமே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல பாடமாக இருக்குது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட படங்கள், உங்கள் கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது
ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா, சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி, சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டி அவங்களாம் தெய்வங்களாம் மாற்றி விட்ருக்கீங்க. அதோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் இருக்குது. நிச்சயமாக சொல்லணும்னா உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமன்கள்லாம் உருவா வாய்ப்பே கிடையாது. மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. அது உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்புறம் அந்த டீமில் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். எனக்கு ஒவ்வொருத்தர் தனியாக சொல்ல முடியல. விவேக் தெரியும், அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, உணர்வு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய அமைச்சவர். நிச்சயமாக நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரில, நிஷாமா. ஓகே, நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து தமிழ்லேயே பேசினார். ஓகே ஓகே, சந்தோஷ் பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீங்கள் பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஒரு சூரியனை முதல்ல சூரியனுக்கு அவர் வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி, அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்கார்ந்துட்டு அவரே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அதனால் அந்த தேரை யாருமே பிடுங்க முடியாது. வாழ்த்துக்கள்ண்ணே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. சூரியனை வந்து என்னோடய குடும்பத்தில் ஒருத்தர். ரொம்ப சந்தோஷம் இந்த இதில் நானும் கலந்துக்கிறதுல. பிரசாந்த் பிரதர், வாழ்த்துக்கள். ஒரு ஒரு மிகப்பெரிய ட்ராவல். அதில் நானும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபஸ்ட்டு படம் நீங்கள் எடுத்து அது பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக போகல அப்படின்னாலும் அடுத்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து ஒரு சக்ஸஸ் கொடுத்து அப்புறம் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் மெயினாக எஸ்கே பார்ட்டிஸ் மதன் சாருக்கு இங்கே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ஓடல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வச்சு படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற அவ்வளோ இதில் அவங்கள வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அது மூலிமா தான் இந்த படம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். விலங்கு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கணும். ஸோ அதுக்கு எஸ்கே பார்ட்டிஸ் மதன் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இது சூரியனை இந்த கதையை பற்றி இதை பற்றி சொல்லும் போதுலேருந்தே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது எவ்வளோ சூப்பர் படமாக இருக்குன்னு. வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் குமார் பிரதர், ரொம்ப சந்தோஷம். உங்களோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு மேனேஜராக இதுவாக இருந்து எப்படி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு தெரியும். பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆள். உங்களை இவ்வளோ சந்தோஷமாக பேக் டு பேக் ஒரு சக்ஸஸ் கொடுக்குற படங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். அப்புறம் சூரியனை வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்னு தான் சொல்லணும். நான் சூரியனை எனக்கு ஒரு 10 வருஷமாக அண்ணனை தெரியும், ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. பட் இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்தாலுமே எப்போ நம்ம தொய்வடைஞ்சாலும் அவரோட லைஃப் ஜேர்னியே பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு ஜேர்னி. அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார், எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எப்படி வந்தார், அப்புறம் இவ்வளோ வருஷம் காமெடினா பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தரை ஒரு ஹீரோவாக பண்ணி அதிலிருந்து இப்படி ஒரு ஃபேஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுன்றதை நிரூபித்து காமிச்சதில் இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல இந்தியாவிலேயே. அந்த விதத்தில் சூரியனோட இந்த ட்ராவல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். அவர் வந்து விடுதலை, கருடன், கொட்டுக்காளி மாதிரி வேற ஒரு பரிணாமத்தை காமிச்சு அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அவரோட இன்னொரு முகம் இருக்குது. அது வந்து அவர் சினிமாவில் இருக்கிற நீங்கள் அவர் கூட பழகின நிறைய பேருக்கு தெரியும், நல்லா க்ளோஸாக பழகினதுக்கு. அண்ணன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்னசென்ட்டான ஒருத்தரோ அவ்வளோக்கு எவ்வளோ பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தர், பயங்கர தெளிவான ஒருத்தர். அவரோட கதை சென்ஸ் அண்ட் ஒரு திரைக்கதை சென்ஸுன்றது வந்து அண்ணனுக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமான ஒரு இதில் இருப்பார். அவர்கிட்ட இருக்கிற கதையிலேருந்து வர ஃபஸ்ட் படம் மாமன், இதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட ஒரு 15-20 கதை வச்சுருக்காரு. அதுலேருந்து ஒன்று அப்பப்போ எடுத்துட்டாரு. அண்ணன் வந்து பெரிய லெவலில் போயிடுவார் நம்புகிறேன். அதே மாதிரி மற்றவங்க கதையிலையும் நிறைய டைரக்டர்ஸ் கூடயும் அண்ணன் தொடர்ந்து பயணிக்கணும். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணுன்றது என்னோடய ஆசை. ராஜ்கிரண் சார், நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். எனக்கு தாமாய் தாமரம் தான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டில் ஒன் ஆஃப் தி ஃபிலிம். அதில் நான் உங்களுக்கு தெரியும், நான் அவங்க வந்து பார்த்து பேசியிருக்கின்றது. எனக்கு நீங்கள் இந்த படத்தில் இருக்கின்றது ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஹேஷாம் பிரதர், எவ்ரி ஒன் இதில் நடிச்சிருக்கிற எல்லாத்துக்குமே என்னோட சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற சிதம்பரம் சார், அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான எல்லா இதுவும் அமைஞ்சிருக்கு. நல்ல ரிலீஸ் டேட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் மொத்த டீமுக்கும். இது பெரிய சக்ஸஸ் ஆகுது. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும்
என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சுவாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வேலை செஞ்சிருக்கார். இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக தயாரிப்பாளர் குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோடய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லோரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு பிரசாந்த் பாண்டியராஜ் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லோரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுகை வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலேயே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிது May 1க்கு. ஸோ May 1க்கு நான் யோசிக்கும்போது இன்னும் 16 days இருக்குது. அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் பேஷண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகிறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா,
தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது எனக்கும் என்னோட தாய்மாமனை ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாட்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பந்தில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருப்போம், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்குது, தமிழ் கேங் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப்பை கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இப்போது லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, உங்களை தொடர்றதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா. மாரி செல்வராஜ் சார் வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போது பார்க்குறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். என் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. மாமன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோடய மாமா அவரை பற்றி பேசணுன்னு நினைக்கிறேன். படத்தில் சூரி சார் என்னோட மாமா, அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகிருக்கோம் நம்ம. இன்றைக்கி பல பேரோட மோட்டிவேஷ்னல் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனலாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படியே ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படி தான் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடித்தது. ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்பா அம்மான்னு ஒரு ஐடென்டிட்டி அதோடு முடிஞ்சிருது. பட் வேற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டாங்க. யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு
ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம், இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். தேங்க்யூ சார். திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவித்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணார் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க். இதுதான் செய்யணும், இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எனி ஒன் கேன் வாய்ஸ் தியர் ஒப்பீனியன். ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம். பிரசாந்த் வில் அகாமடேட் தட். எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யார் சொன்னார்னா லட்டுவை தான் சொன்னார். ஏன்னா அந்த இதில் நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம். அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம். ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனாக வரான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படின்ட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லைவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு. எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேருந்து ஒரு 20 பசங்களுக்கும் லட்டும் ஈக்குவல் சார். இவன் ஒருத்தன் போதும் அவங்கள 20 பேர் வச்சு கூட நம்ம மேய்ச்சிடலாம். அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீனில். அண்ட் சூரி சார் உண்மையிலே ஒரு இடம் அவர் உண்மையில் அவ்வளோ பாசத்தை கொட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு சொனங்களே இருக்காது அவருக்கு. அவங்க அப்பா திட்டினாருன்னா கூட அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன். ரொம்ப எதாவது திட்டினாருன்னா அப்பா ஃபோனை கொடு அம்மாட்ட பேசணும்பாங்க. 2 பேருக்கும் அம்மா தான் செக்மேட்டு. இவன் எதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுகிறான்னு அவன் கொஞ்சம் சைலண்ட் ஆவான். இவர் எதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அதே டயலாக் ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும்னு. அப்போ பிரசாந்த் மடங்கி உட்காந்துருவார். அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான். ஸோ வெற்றி வர வர சூரி சாருக்கு ஒன்றும் பெருந்தன்மையும் ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன் அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. பட் அகைன் நம்ம படத்தில் வரதான் சார், உயிரோடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிமோ இல்லையா. அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடித்தவொடனே பார்க்கும்போதெல்லாம் அவனை சொல்லிகிட்டு இருப்பார், சார் அந்த நைட் எடுத்தோம்ல சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி பொழுது எனக்கு ஜோஷில் போயிடும். ஓ நல்லா இருக்கு பொழுது. மோதர் சொல்லுவார், 2ஆம் நாள் சொன்னார், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். டைரக்டர் சொன்னார் ஓகே, பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நடிக்கிறவனுக்கு வேறு என்ன வேணும், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இதில் நான் வந்து அழகான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா. ஸோ அவங்க எங்கள் 2 பேருக்கும் ஒரு அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாட்ட நிறைய பாசம் இருக்கும்பாங்க இல்லையா. ஸோ அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட். பொண்ணு வந்து என்கிட்ட எதை பற்றி வேணாலும் பேசலாம், தைரியமாக பேசலாம், எதுவும் ஹோல்ட் பேக் பண்ண வேண்டாம். அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம், சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். வி என்ஜாய்ட் ஒர்க்கிங். அவங்கெல்லாம் நல்லா நடித்தாங்கன்னு நான் சொன்னேன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இயல்பாக வர்றது. ஸ்வாசிகா லவர் பந்தில் பார்த்து அவங்கள ரசித்தேன். எட்டனதர் கிரேட் ஆக்டர். எத்தனை தடவை என்ன ஆங்கிளில் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க சீரியஸ்லி. ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம், இது வேணுமா, நம்ம தான் அதை பண்ணோம், எதனா அந்த கேள்விலாம் கிடையாது. திருப்பியா ரெடி. அது எத்தனை தடவை ஆனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய எமோஷன் ஆனாலும் சரி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் குவாலிட்டி. நான் பார்த்தது ரசித்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராஜ்கிரண் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மொமெண்ட். எனக்கு நிறைய பாசம், அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி. அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும். நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சொன்னங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்பயும் இருக்கும். ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது. ஏன்னா 20 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதே பெரிய கஷ்டம். அது அவங்க அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வேலை வர்றதுக்கு காலைல 9 மணிக்கு போனோன்னா நம்மளுக்கு ஷார்ட் 3 மணிக்கு கூட வரலாம். ஆனால் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்மளை சொன்னங்காமல் பார்த்துக்கிறது பார்த்திங்கனாக்கா டைரக்டரோட டீம். அண்டு அவங்க வந்து அந்த நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். என்னடா நம்மளை கூப்பிடலையேங்கிறதுலாம் இல்லை. மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம், பிரசாந்த்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், ஒம்பளக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இஸ் கிவன் இஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ. நான்ட்டு இல்லை, அத்தனை பேருக்குமே அது உண்டு.
அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு லார்க். அவங்களுக்கு நான் இந்த படம் பண்ணுங்கிறது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு. என் சன்னுக்கு வந்து கார்டனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர். அது எப்பயுமே மனசில் இருக்கும். அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன். அது நான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு எல்லார் கண்ணையும் படுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் இது எல்லாத்துக்கும் மேலே சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணீங்க. முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ, அதான் சொல்லேன், உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை ஒன்று உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும். உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து கண்ணை மூடிட்டு நிச்சயமாக இந்த படத்தில் நான் பண்ணி தான் தீர்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்த பொழுது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேயா? ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணுன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்து காம்பினேஷன், சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ். விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்கள் ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த், என்டையர் க்ரூ, என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பெரிய வணக்கம் உங்களுக்கு. அண்ட் மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டமாக குடும்பமாக போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்களோ, கண்டிப்பாக இதுவும் அப்படி கிளம்பி போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்போ என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார். பாண்டியராஜ் சார் மாதிரி இங்கே இருக்கீங்க, தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடச்சிது. சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்கள் அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. சூரி காமெடி பண்ணிவிட்டு எப்படி அழ வச்சிங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்கள், அழாதவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிடுச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன்
அவன் தான் எல்லா படத்தையும் தூக்கிட்டு போன அந்த பையன். காட் bless யூ கண்ணா. அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன். அண்ட் படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இதை பிடிக்கும். கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது வந்து இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம் ஆல்சோ. நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபில்ம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த். இந்த படத்தில் வந்து நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் வந்து பரவாயில்ல வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் ஐம் கிரேட். ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே. தேங்க்யூ. பாருங்கள், நான் வர முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இதே கலரில் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த மாதிரி டெண்டான் டேர் ஆயிருந்தது. ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல, சீலிங்லேருந்து மேடையிலேருந்து எல்லாமே கிரே கலரில் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ.